வணக்கம் என் அன்பு உறவுகளே, வெல்கம் டு ரதிஷா அடுப்பாங்கரை. இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான ரசப்பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னே என்னையை பற்றியும் இன்ட்ரோ பண்ணிக்கிறேங்க. நான் ராதிகா, மலேசியாவில் இருக்கேன். இதுதாங்க ஃபர்ஸ்ட் டைம் ஏன் சொந்த குரலில் ஒரு வீடியோவை பதிவு பண்ணுறது. இனி வருங்காலத்துலேயும் நான் இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய விஷயங்கள் போடுறேன். இந்த சமையல் குறிப்பை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, ஷேர் பண்ணியும் வச்சுக்கோங்க. சரிங்க, இப்போ நம்ம ரசப்பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். மிளகு, சின்ன சீரகம், துவரம்பருப்பு, மல்லி, கடுகு, வெந்தயம், பட்டை மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயம், மஞ்சள் தூள், கல் உப்பு, இது எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் உங்களுக்காக போட்டிருக்கேன் என்னென்ன நம்ம ரசப்பொடிக்கு தேவையான பொருட்கள்னு. இப்போது ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கோங்க. அந்த கடாயில் இந்த பொருட்கள்லாம் போட்டு ஒரு மிதமான சூட்டில் நீங்கள் வறுத்தெடுத்து வச்சு ஆற வச்சுருங்க. ஆற வச்ச பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு அது நல்லா பொடியாக்கிடுங்க. இந்த வீடியோவில் நீங்கள் நல்லா பார்க்கலாம், நான் வறுத்தெடுத்து எப்படி ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக கிளியராக இருக்கும்ன்ட்டு நான் நம்புகிறேன். சரிங்க, இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள். ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் கேட்கலாம். நான் மறுபடியும் சொல்கிறேங்க, இதுதான் வீடியோ ஏன் குரலில் பேசி போடுறது. இதில் ஏதாவது தவறுகள் இருந்தால் மன்னிச்சிருங்க. சரிங்க, இந்த ரசப்பொடியை நீங்கள் அரைச்ச பிறகு ஒரு பாட்டிலில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வைங்க. இது குறைஞ்சபட்சம் ஒரு 3 மாதம் கூட இருக்குங்க. ஆனால் நீங்கள் பதப்படுத்துகிற முறையில் இருக்குது. பயப்படாதீங்க, இது ரொம்ப ஈஸியான ஒரு டெக்னிக்கில் தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். சரி, இது நம்ம வீட்லேயே எவ்வளோ ஈஸியாக நானும் தயார் பண்ணியிருக்கேன், நீங்கள் பாருங்கள். சரி, பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.